ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து கவனித்து கேட்டு வரும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அன்பு கர்த்தருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷத்துல உங்கள் யாவரையும் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே சந்திப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தருகிறது. ஒவ்வொரு புதிய வருடம் ஆரம்பிக்கும் போதும் பொதுவாகவே எல்லாருடைய மனதிலும் எழும்புகிற ஒரு கேள்வி, இந்த வருஷம் எப்படி இருக்கும் என்பது. அதுல குறிப்பாக நமக்கு இந்த வருஷத்தை குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. காரணம் என்னன்னா, சென்ற வருஷத்திலே நாம் சந்தித்த பல்வேறு விதமான போராட்டங்கள், பல்வேறு விதமான உபத்திரவங்கள், நிறைந்த இக்கட்டுகள், ஒரு தேசத்துல ரெண்டு தேசத்துல அல்ல, உலக நாடுகள் எல்லாவற்றிலும் ஒரே நேரத்துல ஏறத்தாழ ஒரு 10-11 மாதங்கள் மிகுந்த கடினமான சூழ்நிலைக்குள்ளே நாம் கடந்து போக நேரிட்டது. அடுத்த வருஷமாவது நமக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்குமா, இந்த வருஷம் நமக்கு நன்மையாக இருக்குமா என்று சொல்லி நம்ம மிகுந்த எதிர்பார்ப்போட இந்த வருஷத்தை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகள் இனி வருகிற இந்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், நம்ம கர்த்தருக்கென்று என்ன செய்யணும் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நம்ம எல்லாம் தேவனுடைய பாதத்துல மிகுந்த ஆவலோடு எதிர்நோக்குதலோடு நாம் காத்திருக்கிறோம். கர்த்தர் பேசின வார்த்தைகளை நாங்கள் உங்களுக்கு சொல்லுவதன் காரணம், ஒரு நாடு எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று ஒரு குறி சொல்லுவதற்காக அல்ல. நாம் சந்திக்க போகிற இந்த வருஷத்தை நாம் எப்படி எதிர்கொள்ளணும், நாம் எப்படி ஆயத்தமாக இருக்கணும், இந்த வருஷத்துல தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன, என்னென்ன விதமான ஆபத்துகளை நம்ம எதிர்நோக்க வேண்டி வரும், எதற்காக நம்ம கர்த்தருடைய பாதத்துல ஜெபிக்கணும், எதற்காக தேவனுடைய பாதத்துல மன்றாடணும், எதற்காக நாம் ஆயத்தப்படணும் போன்ற பல காரியங்களை முன்னர்கூட்டியே நம்ம வடிவமைத்து கொள்ளத்தான் கர்த்தர் நம்மோடு கூட ஒவ்வொரு வருடங்களை குறித்தும் அந்தந்த வருஷத்தில் நடக்கிற பல நிகழ்வுகளை குறித்தும் முன்னெச்சரிக்கையாக நமக்கு அறிவிக்கிறார். அதுல பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய தேசங்கள்ல நடைபெற்று வருவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். கர்த்தர் நம்ம மேல அதிக அன்புள்ளவர். நம்ம எந்த ஒரு ஆபத்திலும் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் வருகிற காரியங்களை நமக்கு முன் அறிவிக்கிறாரே ஒழிய, ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் ஒவ்வொன்றும் அதற்கு ஏற்ற விதத்திலே நாம் என்ன கிரியை செய்ய வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் அமைந்திருக்கிறது. இந்த வருஷம் எப்படி இருக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா மனிதர்களிடத்திலுமே, கிறிஸ்தவரிடத்துல மாத்திரம் இல்ல, எல்லா மனிதர்களிடத்திலுமே, எல்லா தேசங்களிலுமே, எல்லா உலகத்தாரிடத்திலுமே மிக அதிகமான எதிர்பார்ப்பை கொண்டு வந்திருக்கிறது. காரணம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே போன வருஷத்துல நம்ம பார்த்த மிகப்பெரிய லாக்டவுன், மிகப்பெரிய பொருளாதார சரிவு, பல்வேறு விதமான பிரச்சனை, நமக்கு அன்பான பல பேருடைய மரணம், அடிக்கடி நாம் கேள்விப்பட்ட பயங்கரமான செய்திகள், அவைகளுடைய அதிர்ச்சி இன்னும் விலகாத ஒரு சூழ்நிலையிலே ஒரு புது வருஷம் நமக்கு பிறந்திருக்கிறது. இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சா, போன வருஷத்தினுடைய மிச்ச சொச்சங்களோடு தான் இந்த வருஷம் நமக்கு ஆரம்பித்திருக்கிறது. போன வருஷத்துல நம்ம என்னென்ன பிரச்சனைகளை பார்த்தோமோ, என்னென்ன விதமான தீமைகளுக்குள்ளே கடந்து போனோமோ, அது இன்னும் முழுவதுமாக முடிந்து விடவில்லை. போன வருஷம் முடிந்து விட்டது, ஆனா பிரச்சனைகள் முடியவில்லை. அந்த பிரச்சனைகள் இன்னும் பின்தொடர்ந்துதான் கடந்து வருகிறது. அதுல குறிப்பாக 2019 வருஷத்துல டிசம்பர் மாசத்துல கொரோனா வைரஸ் இங்கொன்றும் அங்கொன்றுமாக கண்டறியப்பட்ட நிலையிலே ஒரு சீன தேசத்துல மாத்திரம் அது கொஞ்சமாய் பரவுகிறது என்று நம்ம கேள்விப்பட்டோம். அதை தாண்டி ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் வந்த போது அந்த செய்தி பல்வேறு தேசங்களிலும் இந்த வியாதியினுடைய தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம கேள்விப்பட்டோம். அதுவே மார்ச், ஏப்ரல் வரும் பொழுது எல்லா தேசங்களிலும் தீவிரமாக பரவுகிற செய்தியை நம்ம கேள்விப்பட்டோம். அந்த பயம் நமக்குள்ளே இன்னும் இருக்கிறது. இதே மாதிரி தான் இந்த 2019 முடிஞ்சு 2020 வருஷத்துல நம்ம கடந்து போன அந்த கசப்பான நாட்களின் இறுதி பகுதியில் டிசம்பர்ல கொஞ்சம் இந்த நோய் தொற்று கொஞ்சம் தேசங்களிலே குறைந்ததை போலவும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததை போலவும் காணப்பட்டது. ஆனா டிசம்பர் மாதம் 25ஆம் தேதிக்கு மேல சில தேசங்கள்ல, சில குறிப்பிட்ட தேசங்கள்ல இந்த கிருமி தொற்றினுடைய 2வது அலை பரவுவதாக செய்திகள் அங்கே உண்டாக ஆரம்பித்திருக்கிறது. அமெரிக்க தேசத்திலும் அதன் பின்பு இங்கிலாந்து தேசத்திலும் பிரிட்டனிலும் இது ரொம்ப தீவிரமாக பரவுகிறது. இதனுடைய 2ஆம் கட்ட தொற்று வேகமாக பரவுகிறது.
அது முந்தின தொற்றை விட 70 மடங்கு வேகத்தில் பரவுகிறது என்ற செய்தி எல்லாம் நம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதே மாதிரி தான் டிசம்பர்ல ஆரம்பித்தது. ஜனவரியிலே இங்கொன்றும் அங்கொன்றுமாக கண்டறியப்பட்டது. அதற்கு பிறகு பிப்ரவரி மார்ச் வந்த பொழுது ஒரு பெரிய லாக்டவுன் வந்து விட்டதே. அதே போல மறுபடியும் இந்த வருஷமும் அதே நிலை, அதே கதை அது பின்தொடருமோ என்கிற பயம் நமக்கு எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. கர்த்தர் இதை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை நம்ம கவனிக்கிறதுக்கு முன்னால இப்ப சமீபத்தில் நடந்து வருகிற செய்திகளை குறித்தும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நேற்றைய தினம் அல்லது அதற்கு முந்தின தினம் சில நாட்களாகவே சீன தேசத்துல மறுபடியும் இந்த நோய் தொற்று தீவிரமாக பரவி வருவதாக செய்திகள் உண்டாகி இருக்கின்றன. ஒரு பெரிய ஐஸ்கிரீம் ஃபேக்டரியில கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ்கிரீம்ல கொரோனா கிருமிகள் ஏராளமா இருந்ததாக கண்டறியப்பட்டு அந்த ஐஸ்கிரீம் ஃபேக்டரிக்கு சீன அரசாங்கம் லாக் பண்ணி இருக்கிறது, அதை அடைத்திருக்கிறார்கள். அதற்குள்ள இந்த ஐஸ்கிரீம் சப்ளை நிறைய தேசம் முழுசும் போனதுனால இந்த நோய் தொற்று வேகமாக பரவ ஆரம்பித்திருக்கிறது என்ற செய்தி வர ஆரம்பித்திருக்கிறது. 2019 இப்படி இதே மாதிரி தான் ஊகான் என்ற இடத்துல ஒரு மார்க்கெட் பிளேஸ்ல அங்கே உணவுப் பொருட்கள் விற்கிற இடத்துல இருந்து தான் இந்த நோய் தொற்று முதல்ல பரவினதாக ஒரு செய்தி சொன்னாங்க. அதை தொடர்ந்து இப்போ ஐஸ்கிரீம் என்று ஆரம்பித்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து சீன தேசத்துல 6500 படுக்கைகள் கொண்ட ஒரு பெரிய மருத்துவமனை கட்டப்படுகிறது. இந்த முறை சீனாவுடைய தலைநகர் இன்னும் பல பகுதிகளில் இந்த நோய் தொற்று வேகமாக பரவி கொண்டு வருவதாக செய்தி சொல்லுகிறார்கள். இது மறுபடியும் எப்படி வரும், இது இனி எந்தெந்த தேசங்களுக்குள்ள வரும் என்பதெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால நம்ம தீவிரமாக இப்பொழுதிருந்தே நம்முடைய முழங்கால்களை முடக்கி நாம் கர்த்தருடைய பாதத்துல ஜெபிக்கணும். போன முறை அந்த நோய் தொற்று வருவதற்கு முன்னால கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி சொல்லி இருந்தார். அங்கே பரவி வருகிற அந்த நோய் தொற்று என்பது மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு தீமை. இது மனிதர்களாலே திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு காரியம். அதனால இதனுடைய தீவிரம், அதனுடைய நீட்சி எந்தெந்த தேசங்களை குறிவைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அந்தந்த தேசங்கள் மேலெல்லாம் தீவிரமாக அது கடந்து வரும். இதை பற்றியெல்லாம் ஆண்டவர் நமக்கு விளக்கமாக எடுத்து சொன்னார். போன வருஷத்துல நாம் சந்தித்து கொண்ட போது இதை குறித்து விளக்கமாக விலாவாரியாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதற்கு பிறகு நாமும் அதிகமாக இந்த பகுதிகளிலே கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்திருக்கிறோம், இந்த நோய் தொற்று கட்டுப்பட வேண்டும் என்று. மறுபடியும் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்பது நமக்கு ஒரு அச்சத்தை உண்டு பண்ணுகிறது. எது எப்படி இருந்தாலும் ஆண்டவர் பேசின இந்த வார்த்தைகளின்படி நம்ம மிக கவனமாக செயல்பட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய ஆபத்துகளுக்கு தப்பும்படி கர்த்தரை நம்ம விடாம பற்றி கொள்வது மாத்திரம்தான் நாம் தப்பித்துக் கொள்வதற்கு வழி. குறிப்பா ஒரு காரியத்தை சொல்லணும்னா, இப்ப தேசங்கள் நடுவில் பெரிய பெரிய யுத்தங்கள் வர ஆரம்பித்திருக்கிறது. ஒருவேளை நீங்க நினைப்பீங்க இதுவரைக்கும் நமக்கு யுத்தம் என்றால் இப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு பிக்சர் வச்சிருக்கிறோம். ஒரு யுத்தம் என்று சொன்னால் 2 படைகளுக்கு நடுவில், 2 தேசங்களுக்கு நடுவில் இராணுவத்தினர் வந்து ஒரு இடத்துல யுத்தம் செய்து கொள்வார்கள். அங்க பாத்தீங்கன்னா மின்னல்களை போல மிசைல்ஸ் அனுப்புவதும், துப்பாக்கிகளை வைத்து சுட்டுக் கொள்வதும், எல்லைகளை பிடிப்பதும், ஜனங்கள் உள்ளுக்குள்ளே கடந்து வருவதும், ஊடுருவதும், தேசத்தை பிடித்துக் கொள்வதுமாக இந்த யுத்தங்கள் கடந்து வரும். ஆனா இப்போ ஆரம்பித்திருக்கிற யுத்தங்கள் என்பது கத்தி இல்லாம, ரத்தம் இல்லாம, சத்தம் இல்லாம, புகை இல்லாம தேசங்களுக்கு எதிராக நடத்தப்படும் வன்முறை யுத்தங்கள். இந்த யுத்தங்கள் மிக நவீனமாக திட்டமிடப்பட்டு ஒரு குறிப்பிட்ட சாரரால தேசங்கள் மேல கட்டவிழ்த்து விடப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக தேசங்களை மையப்படுத்தி முன்னிறுத்தி ஒவ்வொரு தேசமாக அவர்கள் கீழ்ப்படுத்துவதற்காக முதல்ல தேசங்களை பலவீனப்படுத்துகிறார்கள். குறிப்பிட்ட சில தேசங்கள் தங்களை இந்த உலகத்தின் பெரிய வல்லரசாக காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பிற தேசங்களை அடிமைப்படுத்தவும், பிற தேசங்களுக்குள்ளே தங்களுடைய கால்களை பதிக்கவும், அந்த தேசங்களை கையகப்படுத்தி கொள்ளவும் மறைமுகமான தந்திரமான யுத்தங்களை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். இந்த யுத்தத்தின் மூலம் ஒவ்வொரு தேசத்திலும் பெரிய பெரிய பொருளாதார சீர்குலைவு, மனித மரணங்கள், மிகப்பெரிய இழப்புகள் போன்றவைகளை ஏற்படுத்துவதன் மூலம் அந்த தேசங்களுடைய ஒவ்வொரு காரியத்தை நிலை குலைய செய்வது, தேசத்தினுடைய பொருளாதாரத்தை அசைத்து பார்ப்பது, தேசத்தினுடைய கட்டமைப்பை அசைத்து பார்ப்பது, தேசத்தை தங்கள் கையகப்படுத்திக் கொள்வது என்று தேசங்கள் கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுகின்றன. எந்த தேசத்தை குறிவைத்து தாக்குகிறார்களோ அந்த தேசத்தின் மேல வெகு தீவிரமான தாக்குதலை தொடர்கிறார்கள். அதுல ஒரு கட்டம்தான் பயோ வெப்பன்ஸ் என்று சொல்லுகிற கண்ணுக்கு தெரியான நுண்கிருமிகளை அனுப்பி அந்தந்த தேசங்களை மடங்கடிப்பது.
எல்லா தேசங்களுக்குள்ளும் அந்த கிருமி பரவினாலும் நீங்க ஒரு காரியத்தை நல்லா கவனிச்சு பார்க்கணும். கொள்ளை நோய் எல்லா தேசத்திலும் ஒரே மாதிரியான விளைவை உண்டு பண்ணவில்லை. அதற்கு நிறைய காரணம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு தேசத்தினுடைய கிளைமேட், அங்க இருக்கக்கூடிய ஜனத்தொகை, அந்த ஜனங்களுடைய கலாச்சாரம், இவைகளுடைய அடிப்படையில தான் அந்த வியாதி பரவுகிற வேகம் இருக்கிறது என்று. அப்படி பார்த்தா இந்தியாவில தான் அது ரொம்ப தீவிரமாக பரவி இருக்கணும். ஆனால் அது அப்படி பரவவில்லை. நல்ல ஹைடெக் தேசங்கள்ல தான் ரொம்ப தீவிரமாக அது பரவினது. இன்று வரைக்கும் கட்டுப்படுத்த முடியாதபடி தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. அப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா எந்த தேசத்தை குறிவைக்கிறாங்களோ அந்த தேசங்கள் மேல மிக வீரியமான கிருமிகளை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். இப்ப நடந்த சம்பவங்களை நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால், கிருமி என்பது ஒரே மாதிரியான கிருமி அல்ல. அதுல சில கிருமி வேகமாய் பரவக்கூடிய வீரியம் மிக வகையை சேர்ந்தவை. சில கிருமி கொஞ்சம் பாதிப்புகளை உண்டு பண்ணக்கூடியவை. அப்ப அந்தந்த தேசங்களை குறிவைத்து அதற்கு ஏற்ற அளவுல காரியங்களை செய்யறாங்க. ஒரே நேரத்துல எல்லா தேசங்களையும் ஸ்தம்பிக்க பண்ணாம ஒவ்வொரு பகுதியாக பெரிய பெரிய தேசங்கள், வர்த்தகத்திலே செழித்திருக்கிற தேசங்கள், அதிகாரத்திலே உயர்ந்திருக்கிற தேசங்கள், பண பரிவர்த்தனையிலே உயர்ந்த நிலையில் இருக்கிற தேசங்கள், ஐஸ்வர்யவான்கள் நிறைந்த தேசங்கள் என்று ஒவ்வொன்றையும் அப்படி குறிவைத்து ஒவ்வொன்றாய் தாக்கி கொண்டே வருகிறார்கள். இது ஏதோ ஒரு திட்டமிட்டு செய்யப்படுகிற ஒரு சதி வலை போல தோன்றுகிறது. இன்னைக்கு அமெரிக்கால நடக்கிறது, நாளைக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்தியாவில் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை மத்திய கிழக்கு நாடுகள்ல இதுவரைக்கும் இந்த கொள்ளை நோய் தொற்றினுடைய வேகம் ரொம்ப தீவிரமாக வரவில்லை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். இந்தியாவிலேயும் கூட மக்கள் தொகையோடு ஒப்பிட்டு பார்த்தால் இதனுடைய பாதிப்பின் வேகம் என்பது, சதவீதம் என்பது ரொம்ப குறைவுதான். ஆனாலும் இதற்காக நாம் சும்மா இருந்து விட முடியாது. அவர்கள் ஒவ்வொரு தேசங்களா குறி வச்சு அவைகளை அடக்கி கீழ்ப்படுத்தின பின்பு மீதி இருக்கிற தேசங்கள் மேலும் இப்படிப்பட்ட தீமையை கட்டவிழ்த்து விடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தேவனுடைய ஜனங்கள் எந்தெந்த தேசத்தில் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் இப்பொழுது இருந்தே இப்படிப்பட்ட பயங்கரங்களுக்கு எதிராக தங்களுடைய முழங்காலை முடக்கி ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்காகத்தான் விசேஷமாக இது போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து அந்தந்த தேசத்தாரை சந்தித்து அவர்களை தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க பண்ணி தாங்கள் வாழ்ந்து வருகிற குடியிருக்கிற தேசத்திற்காக உத்தரவாதம் செய்யும்படிக்காக அவர்களை ஊக்கப்படுத்துகிறோம். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. அதனால இந்த வருஷத்துல, இதற்கு முந்தின வருஷத்திலையும் மத்திய கிழக்கு நாடுகளை பற்றி கர்த்தர் எங்களிடத்துல பேசி சொன்ன சில காரியங்களை தொகுத்து நான் உங்கள் நடுவிலே வாசிக்க விரும்புகிறேன். அதை கேட்ட பிறகு நமக்கு இதுல என்னென்ன காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் என்பதை ஜெபித்து உங்களையும் ஜெபத்திலே வழி நடத்துவாங்க. இன்றைக்கு ஜெபிப்பதோடு நீங்கள் நின்று விடக்கூடாது. தொடர்ந்து இந்த காரியங்களை எல்லாம் குறிப்பெடுத்து கொண்டு அவைகளுக்காக உங்களுடைய தனி ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களிலும் ஜெப குழுவாக கூடி நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் ஜெபித்திருக்கிற வேளைகளிலும் சபையாய் கூடி கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிக்கிற நேரத்திலையும் இதற்காக ஜெபிக்கணும். ஏனோ தானோ என்று எந்திரத்தனமாக ஜெபிக்க கூடாது. ஏனென்றால் பற்றி பரவுகிற இந்த தீமை உலகம் முழுவதும் காட்டு தீ போல பரவி வருகிறது. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் வரும்பொழுது எதிர் நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படும்படி எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்ற வார்த்தையை கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட தீமைகளை தப்புவதற்கு ஒரே ஒரு வழி விழித்திருந்து ஜெபிப்பது மாத்திரமே என்று இயேசு தன் வாயை திறந்து சொல்லி இருக்கிறார். இயேசு சொல்லிவிட்டால் அதற்கு மேல அப்பீலே கிடையாது. நமக்கு இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், ஜெபம் முக்கியமா, தேவையா, தேவையில்லையா என்று விவாதித்து கொண்டிருப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. இயேசு ஜெபத்தை சஜஸ்ட் பண்ணி இருக்கிறார். ஆகவே நாம் ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். நாம ஜெபிக்கிறதுனால ஒன்று தேசம் தப்பித்துக் கொள்ளும். ஒருவேளை தேசம் தப்பிக்காவிட்டால் கூட ஜெபிக்கிறவர்கள் கட்டாயம் தப்பித்து விடுவார்கள். அதனால கர்த்தர் பேசின வார்த்தைகளை கவனமா கேட்போம். அவைகளுக்காக தேவ பாதத்தில் தொடர்ந்து நம்ம மன்றாடி ஜெபம் பண்ணுவோம். இப்போ நாம் வாசிக்க போற காரியங்கள் முழுசுமே மத்திய கிழக்கு நாடுகளை மையப்படுத்தி கர்த்தர் பேசின வார்த்தைகள். நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. இடையில யாரும் எந்திரிச்சு போக வேண்டாம். இந்த காரியங்களை கேட்டு உங்க மனசுல ஜெபிச்சுக்கிட்டு இருங்க. அப்புறம் தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போறோம். முடிஞ்ச ஒரு சின்ன குறிப்பு நோட்டு எடுத்துக்கொண்டு அதுல இந்த காரியங்களை சிறு சிறு குறிப்புகளாக நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். முதல் காரியம், ஆண்டவர் சொல்றாரு, தேசங்களின் மேல் தீமையானது கட்டவிழ்த்து விடப்படும் காலங்களில்
தேசங்கள் தங்களுடைய பூர்வாங்க நிலைகளிலிருந்து மாறுபட்டு நடக்க மாட்டாதவன் தன் கால்களால் கெந்தி கெந்தி நடக்கிறதை போலவும் மதுபானத்தில் வெறி கொண்டவன் வலது இடதாய் நடக்கிறதை போலவும் நடக்கும். தேசங்கள் மேல தீமைகள் கட்டவிழ்த்து விடப்படுகிற காலங்கள்ல தேசம் நடக்க முடியாதவன் எப்படி நொண்டி நொண்டி நடப்பானோ அதுவும் போலவும் மதுபான வெறிதி கொண்டவன் வலது இடதாக, ஒரு தெருவில் நீங்க பார்த்திருப்பீங்க, வலது பக்கம் இடது பக்கம் அப்படின்னு சொல்லி கிராஸ் பண்ணி போய் சோத்துல முட்டி நடக்கிற மாதிரி சீர்கெட்ட ஒரு நடையை தேசங்கள் நடக்கும். அவைகளின் அஸ்திபாரம் அசைகிறதாயும், எவைகளின்? தேசங்களின் அஸ்திபாரம் என்பது உங்களுக்கு தெரியும். தேசத்தினுடைய பொருளாதாரம், தேசத்தினுடைய ஜனங்கள், தேசத்தினுடைய இறையாண்மை, தேசத்தினுடைய வாழ்வாதாரம், இதெல்லாமே அசையும். அவைகள் சீர்குலைகிறதாயும் காணப்படுகையில் அவைகளை நடத்துகிறவர்கள் ஏகமாய் கலங்கி அந்தரங்கத்தில் ஆலோசனை செய்வார்கள். ஆயினும் காலங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் அவர்கள் ஆலோசனை ஒன்றும் கை கூடி வராது. தேசங்கள் இப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் நடக்கிறத பார்த்து தேசத்தை நடத்தி செல்லுகிற தலைவர்கள் ரகசியமா உட்கார்ந்து ஆலோசனை பண்ணுவாங்களாம். அதிகாரிகள், ஆளுமை செய்கிறவர்கள், ராஜாக்கள், மந்திரிகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் போன்ற எல்லாருமே உட்கார்ந்து என்ன செய்வது என்று யோசிச்சு பார்ப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, காலம் நிறைவேறுகிற வரைக்கும் அவர்களுடைய ஆலோசனைகள் ஒன்றும் கைகூடி வராது. இப்பவே பாருங்களேன், ஒவ்வொரு ஆலோசனை அவங்க எடுக்கும்போது எவ்வளவு தடுமாற்றம். ஸ்கூலை திறக்கலாங்கிறாங்க, 2 நாள் திறந்து வச்சு மறுபடியும் மூடுறாங்க. அப்புறம் கடைகளை திறக்கலாம் என்கிறார்கள், 2 நாள் திறந்து வச்சு மறுபடியும் மூடுறாங்க. இது என்ன செய்வது என்பதை ஒரு நிதானமாக ஒரு முழுமையான ஒரு தீர்மானத்துக்குள்ள வர முடியாத ஒரு சூழ்நிலை எல்லா தேசங்களிலும் உண்டாயிருக்கிறது. உலகம் முழுவதிலும் கர்த்தர் சொல்றார், உலகம் முழுவதிலும் இனி தீமைகள் தீவிரமாய் பரவும். அவைகள் தீவிரித்து பரவும் காலங்களில் வளைகுடா தேசங்களில் அவை பெலன் கொள்ள எத்தனிக்கும். உங்களை பத்தி வந்திருக்கு. வளைகுடா தேசத்துல வாழ்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிச்சு கேட்கணும். வளைகுடா தேசங்களிலும் அவைகள் பலம் கொள்ள எத்தனிக்கும். ஒன்று எழும்பி ஜனங்களை அச்சுறுத்தி அது தணிந்திருக்கையிலே மற்றொன்று எழும்பி அவர்களை அச்சுறுத்தும். நீங்கள் காண்கிற இந்த பயங்கரத்தின் நாட்கள் கொஞ்ச நாட்களே அது தணிந்து போகும். ஆயினும் கர்ப்ப வேதனைப்படுகிறவளுக்கு பிரசவ வேதனை தோன்றுகிறதை போல அடிக்கடியாய் பூமியானது தவித்து புலம்பும். இந்த தீமைகள் குறுகிய கால இடைவெளிகளில் மறுபடியும் உண்டாகும். வேதனையானது பிள்ளை பெற்றுக்கான வாசலை திறக்கிறதை போல பூமியின் வேதனையானது எழுப்புதலுக்கான வாசலை திறக்கும். ஆண்டவர் சொல்லார் பாருங்க, ஒரு கர்ப்ப ஸ்திரீக்கு கொஞ்ச நேரம் வலி எடுக்கும், கொஞ்சம் அந்த வலி தணிந்த மாதிரி இருக்கும், மறுபடியும் அந்த வலி தோன்றும். அதே போல என்ன செய்யுமா, தேசத்துல கொஞ்சம் நல்ல இப்படிப்பட்ட கொடிய நாட்கள் வரும், கொஞ்ச நாட்கள் தணிந்த மாதிரி இருக்கும், மறுபடியும் வரும். இந்த பிரசவ வேதனை விட்டு விட்டு வரும் பொழுது குழந்தை பிறப்பதற்கான வாசல் எப்படி விசாலமாக்கப்படுகிறதோ அதே போல தேசங்கள் மேல, உலகத்தின் மேல அடிக்கடி அடுத்து வரும் இப்படிப்பட்ட வேதனையான காரியங்கள் தேசத்துல எழுப்புதல் உண்டாவதற்கான வழிகளை அது திறந்து வைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசங்களின் மேல் யுத்தங்கள் துவங்கும் காலம் வருகிறது. ஆனாலும் யுத்தங்கள் நீங்கள் கேட்டறியாத வண்ணமாக உண்டாகும். அது சத்தமில்லாமல் தன் காரியத்தை சாதித்து தனக்கு ஜெயத்தை உண்டாக்கும். ஒன்று கிருமிகளை கொண்டு தேசத்தை மண்டியிடச் செய்யும், இன்னொன்று வாழ்வாதாரங்களை பாதிக்கத்தக்கதாக உங்கள் பொருளாதாரத்தை தின்னும், இன்னொன்று தேசங்களின் விஞ்ஞானங்களை முடக்கி போடும், இன்னொன்று தேசங்களுடைய எல்லா பாதுகாப்பை உடைத்தெறியும். அப்ப ஆண்டவர் சொல்ல, இதைத்தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இனி நீங்கள் கேட்க போகிற யுத்தங்கள் என்பது வெளியே யுத்த களத்துல சண்டை போடுறதோ, பெரிய பெரிய பாம்களை கொண்டு, பெரிய பெரிய அணு ஆயுதங்களை கொண்டு மோதி கொள்வதோ, இராணுவங்கள் நடுவிலே உண்டாகிற சண்டையோ அல்ல. இது ரொம்ப சத்தமில்லாம காரியத்தை செய்யுமா. அவர் சொல்ற காரியத்தை பாருங்க. முதல் யுத்தம் சத்தமில்லாமல் காரியங்களை செய்யும். ஒன்று, இந்த கிருமிகளை கொண்டு தேசங்களை மண்டியிட செய்யும். இன்னொன்று, தேசங்களின் வாழ்வாதாரங்களை பாதிக்கத்தக்கதாக அதோடைய பொருளாதாரத்தை தின்னும். இன்னொன்று, தேசங்களுடைய விஞ்ஞானங்களை முடக்கி போடும். இன்னைக்கு தேசத்துல பல காரியங்கள், பல நடைமுறைகள் எல்லாமே
விஞ்ஞானங்களின் அடிப்படையில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. கம்ப்யூட்டர் போன்ற காரியங்கள்ல தான் எல்லாவற்றையும் சேர்த்து வச்சிருக்கிறோம். அவைகள் எல்லாவற்றையும் முடக்கி போடும். இன்னொன்று, தேசங்களுடைய பாதுகாப்பை உடைத்தெறியும். இப்படியே தேசங்கள் திகைத்திருக்கையிலே அதை முடக்கினவர்கள் அவற்றின் வஸ்திரத்தை உரிந்து கொள்வார்கள். இதான் யுத்தம். எங்கிருந்தோ ஒரு இடத்துல இருந்து அந்த யுத்தத்தை செய்வாங்க. தேசத்துடைய வாழ்வாதாரத்தை முடக்கி போடுவாங்க, பொருளாதாரத்தை முடக்கி போடுவாங்க, கொள்ளை நோயை பரவ செய்வாங்க, தேசங்கள் மண்டியிடுகிற வரைக்கும் அவர்களை பலவீனப்படுத்துவாங்க. அதற்கு பின்பு அவர்கள் எழும்பி அந்தந்த தேசங்களின் வஸ்திரத்தை உரிந்து கொள்ளுவார்கள். அந்த காலத்துல யுத்தம் நடக்கும்போது அப்படிதான் செய்வாங்க. சண்டை நடந்து முடிந்தோடனே சிம்சோனுடைய காலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, சண்டை செய்து எதிரிகள் மரிச்சு போன பிறகு அவருடைய வஸ்திரத்தை எல்லாம் எடுத்து உரிந்து கொண்டு போவாங்க. அதே மாதிரி அவர்கள் வஸ்திரத்தை உரிந்து கொள்வார்கள். பாதிக்கப்பட்ட தேசங்களுக்கு தங்கள் கைகளை கொடுத்து அதனுடைய கைகளை கட்டுவார்கள். பாதிக்கப்பட்ட தேசத்துக்கு உதவி செய்யற மாதிரி செஞ்சு அந்த தேசங்களை தங்களுக்கு அடிமைப்படுத்தி கொள்வார்கள். ஜனங்கள் கூடிக்கொண்டு இராணுவங்கள் பதிவிருந்து தேசங்கள் மேல் பறந்து கொள்ளையிட்டதை போல சம்பவியாமல் இது சப்தமின்றி தேசங்களை ஜெயிக்கும். அந்தபடியே பூமியில் பலம் கொண்டிருக்கிற தேசங்களை முதலாவது குறிவைத்து தாக்குவார்கள். எண்ணெயினாலும் அதன் வர்த்தகத்தினாலும் தங்களை பலப்படுத்திக் கொண்ட தேசங்களின் மேலும் இவர்கள் தங்கள் பார்வையை வைப்பார்கள். அதனால் தேசங்களை திகைக்க பண்ணி அதன் பொருளாதாரத்தை பலவீனப்படுத்துவார்கள். முந்தி அமெரிக்காவையும் அடுத்து பிரிட்டனையும் பின்பு அதன் சுற்று தேசங்களையும் அதை சார்ந்து மத்திய கிழக்கு நாடுகளையும் குறிவைப்பார்கள். இதன் பின்பு இருண்ட தேசங்களையும் குறிவைப்பாங்க. அப்போது தேசங்களில் கடுமையான பொருளாதார நெருக்கடிகள் உண்டாகும். மத்திய கிழக்கு தேசங்களில் வேலை செய்யும் அநேகர், ரொம்ப நல்லா கவனிங்க, உங்களை பத்தி வருது. இப்போது தேசங்களில் கடுமையான பொருளாதார நெருக்கடிகள் உண்டாகும். இந்த யுத்தம் நடக்கும்போது இப்போ நல்லா இருக்கும். முதல்ல அமெரிக்காவை குறிவைத்து பிரிட்டனை குறிவைச்சு சுற்றி இருக்கிற நாடுகளை குறிவைச்ச பிறகுதான் மத்திய கிழக்கு நாடுகள் மேல தனித்து தீவிரமா குறிவைப்பாங்க. இந்த வருஷத்துல நடக்கும் அல்லது அடுத்து நடக்கும், சீக்கிரமா நடக்கும் இவைகள் எல்லாம். அப்ப இது என்ன நடக்குமா, அப்போது தேசத்துல கடுமையான பொருளாதார நெருக்கடி உண்டாகும். மத்திய கிழக்கு தேசங்களில் வேலை செய்யும் அநேகம் வெளிநாட்டவர்கள் தங்கள் வேலையை இழப்பார்கள். அவர்களில் சிலர் தங்களை மாய்த்து கொள்வார்கள், சூசைடு. இன்னும் சிலர் திரும்ப வழி இல்லாமல் தங்கள் வயிற்றுக்காக பிழைப்பை தேடுவார்கள். அப்போது அவர்கள் உண்ண மாத்திரம் கிடைக்குமே அல்லாமல் வாழ்க்கையின் வேறு எந்த தேவையையும் சந்திக்க இயலாமல் போய்விடும். எவ்வளவு போய் நீங்க வேலை செஞ்சாலும் நீங்க சாப்பிடுற அளவுக்கு தான் கிடைக்கும் ஒழிய ஒரு சட்டை வாங்க கூட உங்களுக்கு வேற வழி இருக்காது. அந்த அளவிற்கு வாழ்வாதாரத்தை பாதிக்கும். எண்ணெய் நாடுகளுடைய எண்ணெய் போக்குவரத்து போன்றவைகள் முடக்கப்பட்டு விட்டால், இப்பவே பாத்தீங்கன்னா வர்த்தகத்துல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாமே நிறைய பாதிக்கப்பட்டு விட்டது. தொடர்ந்து இப்படிப்பட்ட நிலைகள் வந்தா தேசத்துல வேலை இழப்பு உண்டாகும். ஜனங்கள் பல பேர் வேலை இல்லாம அங்கே ரோட்ல தெரியும் போது தங்கள் சொந்த தேசத்துக்கு திரும்ப முடியாம அந்த தேசத்துல வேறு பிழைப்பு ஏதாவது இருக்கிறதா என்று தேடினா அவங்களுக்கு சாப்பிடுற அளவுக்கு வயிற்றுக்குத்தான் ஏதாவது கிடைக்கும் ஒழிய தங்கள் வாழ்வாதாரத்தினுடைய தேவைகளை சந்திக்க எந்த வசதியும் கிடையாமல் போய்விடும் என்று கர்த்தர் எச்சரித்து சொல்லுகிறார். அநேகர் தங்கள் சொந்த தேசத்துக்கு திரும்ப காத்திருப்பார்கள். தங்கள் ஜீவனே தங்களுக்கு பெரிய ஆதாயம் என்று கருதும் காலம் வருகிறது. ஜீவன் தப்ப ஓடி போக வழிகளை தேடுவார்கள். இப்படி பாதிக்கப்பட்ட தேசங்களில் அரசாங்கம் தன்னை நிறுத்தி கொள்ள புதிய புதிய வரிகளையும் கட்டணங்களையும் ஜனங்களிடத்திலே வசூலிப்பார்கள். இதனால ஜனங்களின் அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். பலவீனமடைந்த தேசங்களில் மறைவான யுத்தத்தை துவக்கினவர்கள், திரைக்கு பின்னால இருந்து யார் தாக்குறானே தெரியாம இவர் அவர் என்று சொல்லி வெவ்வேறு ஆளை பழி போட்டுட்டு ஒரு குரூப் பின்னால உட்கார்ந்து இப்படி பெரிய பெரிய தேசங்களை தாக்குது பாருங்க. அந்த மறைவான யுத்தத்தை துவக்கினவர்கள் உங்க தேசத்துக்குள்ள பாதிக்கப்பட்ட தேசத்துக்குள்ள கிணறுகளையும் நிலங்களையும் விலை பேசுவார்கள். கிணறுனா சாதாரண கிணறுல பெட்ரோல் கிணறுகள், நிலங்களையும் கிணறுகளையும் விலை பேசுவாங்க. தேசத்தினுடைய தண்ணீர் ஆதாரங்களை குறிவைத்து விலை பேசுவாங்க. பாதிக்கப்பட்ட தேசத்தில் ஒருவன் உண்கிறதும் உடுக்கிறதும் பிழைப்புக்கானதை செய்கிறதும் ஜெயித்தவர்களை சார்ந்தே இருக்கும். இனி வருகிற நாட்கள்ல உங்க அரசாங்கத்தை சேர்ந்தில்ல,
நீங்க இதுவரைக்கும் வேலை பார்த்த கம்பெனிகளை சேர்ந்தல்ல, உங்களுடைய முதலாளிமார்களை சார்ந்தல்ல. இனி யார் இந்த தேசத்தை ஜெயிச்சு அந்தந்த தேசத்துல தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்து அந்த தேசத்துல முடக்கப்பட்டு போன வியாபாரத்தை விலை கொடுத்து வாங்கி தேசத்துக்குள்ள ஊடுருவினாங்களோ அவங்கள சார்ந்துதான் நீங்கள் இனிமேல் வாழ வேண்டி வரும். இந்த தேசங்களின் அரசாங்கங்கள் வெளியிலே சொந்த தேசத்தாரால் ஆளப்படுகிறதை போல காணப்பட்டாலும், வெளியிருந்து பார்த்தா உங்க சொந்த அரசாங்கத்தினால நீங்கள் ஆளப்படுகிறதை போல காணப்பட்டாலும், அது அந்நியர்களாலே தான் உண்மையிலே ஆளப்படும். வேலை ஸ்தலங்களிலே அந்நியர்கள் கட்டளை இடுகிறதையும் கூலியை அவர்கள் உங்களுக்கு அளந்து கொடுக்கிறதையும் காண்பீர்கள். ஆண்டு சொல்ல, இப்ப பாருங்க, அந்த தேசத்தார் உங்களுக்கு கூலி கொடுப்பாங்க, நீங்க வேலை பார்த்த கம்பெனிக்காரர் கொடுப்பாங்க. இனி வேறொரு தேசத்தார் இந்த தேசத்துல தேசத்தினுடைய வாழ்வாதாரத்தை தங்களுடைய கைகளிலே பிடித்து கொண்டு தேசம் பாதிக்கப்பட்ட தேசத்துல பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள், ஸ்தாபனங்கள், நிலங்களை அடிமாட்டு விலைக்கு வாங்கி அவங்க தான் இனிமே கட்டளை கொடுப்பாங்க. அதை நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விதமாக தேசங்களை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர 2 பெரிய தேசங்கள் கைகோர்த்து நிற்கும். அதில் ஒன்று நிலத்திலும் மற்றொன்று ஜனத்திலும் பெரிதானதாக இருக்கும். 2 தேசம், உலகத்துல இருக்க 2 தேசம் இந்த காரியத்துல ஒருமனப்பட்டிருக்கிறாங்க, கைகோர்த்து நிக்கிறாங்க. அதுக்கு கர்த்தர் ஒரு சின்ன க்ளூ கொடுக்கிறாரு. ஒரு தேசம் ஜனத்துல பெருசா இருக்கும், ஒரு தேசம் நிலத்துல பெருசா இருக்கும். இவர்களை நக்கி பிழைக்கும் 7 தேசங்கள் அவர்களுக்கு துணையாக நிற்கும். இவங்களுக்கு ஜால்ரா போட்டு இவங்க பின்னாலே போற 7 சின்ன தேசங்கள் இருக்கு. அந்த தேசங்கள் இவர்களுக்கு துணையாக நிற்கும். இந்த 7 தேசத்திலும் இவர்கள் தங்கள் கால்களை பலமாக ஊன்றிக் கொள்வார்கள். இந்த 2 தேசத்தாரும் இந்த 7 தேசங்கள்ல பலமா கால் ஊன்றிக் கொள்வாங்க. இந்த தேசத்தின் குடிமக்களை தங்கள் அழிவுக்கானதும் யுத்தத்திற்குமானதுமான காரியங்களுக்கு பயன்படுத்திக்குவாங்க. இவங்க இப்படிப்பட்ட யுத்தங்களை செய்யறதுக்கு இந்த தேசங்களை 7 தேசங்களை சேர்ந்தவங்களை தான் அடியாட்கள் மாதிரி பயன்படுத்திக்கிடுவாங்க. ஒருவேளை கிருமிகளை கொண்டு போறதுக்கு, தாக்குதல் நடத்துவதற்கு போன்ற காரியங்கள்ல இந்த குறிப்பிட்ட 7 தேசங்களை சேர்ந்த மனிதர்களை தான் பயன்படுத்தி கொள்வார்கள். 2 தேசங்களை கையகப்படுத்தி கொண்டு அதன் முனைகளில் இருந்து அரபு தேசங்களை குறிவைப்பாங்க. 2 தேசம் என்றால் உங்களுக்கு தெரியும், ஆப்பிரிக்கா கண்டம். ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற பல தேசங்களை கையகப்படுத்தி கொண்டு அதனுடைய முனைகளில் இருந்து நேரா பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா இருக்கும், அரபு தேசங்களை குறிவைப்பார்கள். எண்ணெயிலும் தன் ஆஸ்தியினாலும் கொழுத்திருக்கிற தேசங்களை இவர்கள் கையகப்படுத்த அதன் கால்களையும் அதனுடைய கைகளையும் முடக்கி போட எத்தனிப்பார்கள். தேசங்களுக்கு இடையிலான வர்த்தகங்களை முடக்கி போடுவார்கள். பலவீனப்படுத்தி ஒருவனை கொள்ளையிடுகிறதை போல தேசங்களை முந்தி பலவீனப்படுத்தி அதன் வாழ்வாதாரங்களை தடுமாற பண்ணி அவர்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்வார்கள். எண்ணெய் தேசங்களில் ஐஸ்வர்யவான்களும் ஆள்கிற ராஜாக்களில் சிலரும் சடுதியாக மரித்து போகிற செய்தியை இனி கேள்விப்படுவீர்கள். அவர்களின் சிலரின் மரணம் மர்மமானதாகவும் காரணம் கண்டறிய கூடாததாயும் இருக்கும். பிரபலமான வர்த்தகர்களில் பலர் மரிப்பார்கள். அவர்கள் ஸ்தானங்கள் அவர்கள் பிள்ளைகளிடத்திலும் அவர்கள் வேலையாட்களிடத்திலும் பகிர்ந்தளிக்கப்படும். இவர்கள், இந்த பிள்ளைகளும் வேலையாட்களும், இவர்கள் தங்களை ஸ்தானங்களுக்கு ஏற்படுத்திய அந்நிய தேசங்களுக்கு கை கூலியாக இருப்பார்கள். எண்ணெய் தேசங்களின் வளத்தினாலும் தங்களுக்கு பிழைப்புண்டாகும்படிக்கும் அங்கே தங்கள் வாசஸ்தலங்களை அமைத்து கொண்ட அந்நிய தேசத்தை சார்ந்த அநேகரும் இந்தபடியே பிழைப்பு தேடி அங்கே பணிகளுக்கு சென்றவர்கள் அநேகரும் அந்த தேசத்திலிருந்து துரத்தி விடப்படுவாங்க. இந்த தேசங்கள்ல போய் குடியிருக்கவும் அங்கே பிசினஸ் பண்ணவும் அங்கே வேலை செய்யறதுக்கும் வேற வெளி தேசங்கள்ல இருந்து போனவங்கெல்லாம் அவருடைய ஸ்தானங்களில் இருந்து துரத்தி விடப்படுவார்கள். புது அட்மினிஸ்ட்ரேஷன் வந்த உடனே இவங்களெல்லாம் வேலை இல்லைன்னு சொல்லியோ அல்லது ஏதோ நெருக்கடியை கொடுத்து தேசங்களை விட்டு அனுப்பிடுவாங்க. ஆனாலும் அங்கே தொடர்ந்து ஒட்டி கொண்டிருக்க விரும்புகிறவர்களுக்கு கடுமையான நெருக்கடி உண்டாகும். எவ்வளவுதான் நம்ம கஷ்டம் வந்தாலும் இந்த தேசத்துல விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு அந்நிய தேசத்திலிருந்து போய் அங்கே பிழைப்பு தேடி அங்கே இருக்கிறவங்க நினைச்சா அவங்களுக்கு கடுமையான நெருக்கடிகளை உண்டாக்குவாங்க. நல்லா கவனிங்க, மருத்துவத்துறையினரும் அன்றாடகம் கூலி பொருத்தி கொண்டிருப்பவர்களும் அங்கே சொந்தமாக தொழில் செய்கிறவர்களும் கற்பிக்கிறவர்களும் டீச்சர்ஸ், வர்த்தகம் பண்ணுகிறவர்களும் இப்படியே நெருக்கப்பட்டு துரத்தப்படுவாங்க.
மெடிக்கல் சம்பந்தமா இங்க வந்து போன டாக்டர்ஸ், நர்சஸ், அப்புறம் டெக்னீஷியன்ஸ் போன்றவங்கெல்லாம் அவர்கள் அன்றாட வேலை செய்யறவங்க, போய் இந்த மாதிரி கூலி தொழில் செய்கிறவர்கள், சொந்தமா அங்க போய் வெளிநாட்டிலிருந்து போய் பிசினஸ் பண்றவங்க, கற்றுக் கொடுக்கறவங்க, இந்த டீச்சர்ஸ், பிசினஸ் வியாபாரம் பண்றவங்க, இது மாதிரி நெருக்கப்பட்டு தேசத்திலிருந்து துரத்தப்படுவாங்க. அவர்கள் துரத்தப்பட்ட ஸ்தானங்களிலே அந்த பொல்லாத தேசங்களின் ஜனங்கள் ஏற்படுத்தப்படுவார்கள். இவங்களெல்லாம் எடுத்துட்டு தங்கள் தேசத்தை சேர்ந்தவங்களை அந்தந்த இடங்கள்ல வேலைக்கு அமர்த்துவாங்க. இப்படியே அவர்கள் வாழ்ந்து வந்த ஸ்தலங்களையும் அவர்கள் சொத்துக்களையும் ஒரு புல்லின் விலைக்கு சமானமாய் விலை பேசி அதில் இவர்கள் குடியிருப்பாங்க. நெருக்கடி கொடுத்து எப்படியாவது உங்களை விற்க வச்சு அதை அடிமாட்டு விலைக்கு, ஒரு கட்டு புல்லு என்ன விலைக்கு விற்குமோ அந்த விலைக்கு உங்களுடைய நிலத்தையும் ஆஸ்தியும் வாங்கி கொண்டு உங்களை உயிர் தப்பும்படிக்கும் எங்கேயாவது அனுப்பிவிட்டு ஓட விட்டு அந்த இடத்துல இவர்கள் தங்கள் தேசத்தாரை கொண்டு வந்து குடி வைப்பாங்க. தேசத்தில் புதிதாக எழும்பும் ஆட்சியாளர்களும் அதிகாரம் பெறுகிறவர்களும் பெரு வர்த்தகர்களும் தங்களை அச்சுறுத்தும் அந்நியர்களை கண்டு பயந்து அவர்களை எதிர்பேச மாட்டாமல் அவர்களுக்கு ஒத்து போவார்கள். இது நிமித்தம் மற்றைய தேசங்களிலிருந்து வளைகுடா தேசத்தில் வந்து குடியிருக்கிறவர்களுக்கும் பணியாளர்களுக்கும் தீமை வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெளியிருந்து போனவங்களுக்கு, அங்க போய் குடியிருக்கிறவங்களுக்கு, அங்க வேலை செய்யறவங்களுக்கு இதனால பெரிய நெருக்கடிகளும் தீமைகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேசங்களில் குடியிருக்கிறவர்களிலும் இந்த தேசத்தாரிலும், இனிமே தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும்னு சொல்றார், இந்த தேசத்துல குடியிருக்கிறவர்களிலும் இந்த தேசத்தாரிலும் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் உண்டு. அவர்கள் முந்தி எழும்பி தாங்கள் வாழ்ந்திருக்கும் தேசத்திற்காக உத்தரவாதம் செய்து ஜெபித்தால் நான் அவர்களின் ஜெபத்தை கேட்டு பொல்லாதவர்களின் அஸ்திரங்களை வாய்க்காதே போக பண்ணுவேன். அவங்க பிளான் பெருசா இருந்தாலும் ஜெபிக்கிறவங்க உண்மையான ஊக்கத்தோட பாரத்தோட ஜெபிச்சா அவர்களுடைய பிளான், அவருடைய அஸ்திரத்தை கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே ஜெபிக்கிறவனும் உத்தரவாதம் பண்ணுகிறவனும் எழும்பி இவர்களுடைய கைகள் முடக்கப்படவும் இவர்களுடைய கிரியைகள் மட்டுப்படுத்தப்படவும் இப்போதிருந்தே தீவிரமாய் ஜெபிப்பார்களாக. அப்பொழுது நான் ஜெபிக்கிறவனுடைய சப்தத்தை கேட்டு பொல்லாதவர்களின் கிரியைகளை மட்டுப்படுத்தி இந்த தேசங்களின் எல்லைகளை காத்து கொள்வேன். அவர்கள் செய்ய நினைத்த தீமைகள் அவர்களுக்கு பலன் கொடாது. நெருப்பை தொட்டவன் தன் கைகளை உதறிக்கொள்ளுகிறதை போல இவர்களுடைய தீமை நுழைந்த மாத்திரத்தில் அங்கே நிலைக்காமல் விலகி ஓடி போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு சொல்றார். நீங்க நல்லா ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஜெபம் உத்தரவாதத்தினால தீமை உள்ள நுழைய நினைச்சா கூட நெருப்புல கை வச்சோன்னு எப்படி உதறிக்கொண்டு கையை எடுப்பானோ அது மாதிரி நுழைஞ்ச வேகத்திலேயே அது உங்கள் தேசத்தை விட்டு ஓடிப்போம். இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பெரிய வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்று யோசிச்சு பாருங்க. ஆனா அது ஜெபித்தால் தான் நமக்கு கிடைக்கும். நாம் போய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசம் நம்முடைய வாழ்வாதாரத்திற்கும் பிழைப்புக்கும் நன்மை செய்கிற ஒரு தேசம். இந்த தேசத்தினுடைய நன்மைக்காக நாம் கர்த்தருடைய பாதத்துல ஜெபிக்கணும். விளையாட்டு போல இந்த காரியத்தை நினைத்து நம்ம விட்டுட்டா பின்பு மிகுதியாக வருத்தப்பட நேரிடும். அதனால்தான் கர்த்தர் நமக்கு முன்னக்கூட்டியே காரியங்களை எச்சரித்து சொல்லி இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் வரும்பொழுது எதிர்நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படும்படி விழித்திருந்து ஜெபிங்கள் என்கிற ஆலோசனையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து நம்ம இந்த காரியங்களுக்காக ஜெபிப்போம். இந்த காரியங்களுடைய நகல் அல்லது எதற்கு ஜெபிக்கணுங்கிற ஜெப குறிப்புகள் உங்களுக்கு வேணும்னு சொன்னா இயேசு இருக்கிறார் ஊழியத்தோடு நீங்கள் கடித தொடர்பு வச்சீங்கன்னா இதனுடைய நகலும் நம்ம எதற்காக ஜெபிப்பது என்பதையும் உங்களுக்கு அவங்க வாட்ஸ்அப் மூலமோ வேறு ஏதோ ஒரு வழியிலே உங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நானும் எங்களுடைய குழுவினரும் இயேசு இருக்கிறார் குழுவினர் எல்லாரும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். பயப்படாதிருங்க. கர்த்தர் காரியங்களை முன்னெச்சரித்து சொன்னாலே அதுல தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அந்த வழியை கண்டுபிடிப்போம். கர்த்தர் நமக்கு தருகிற நன்மைகளை சுதந்திரிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.